அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 16ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு தாக்கங்களை அது ஏற்படுத்தும். சில ராசிக்காரர்களுக்கு அந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது நன்மையாக இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். சில ராசிக்காரர்களுக்கு யோகங்களையும் தரும். அதே மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் அது தரலாம். அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்களில் ஒன்றான விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு அதிர்ஷ்டமா, யோகமா, அல்லது துரதிர்ஷ்டமா, மோசமான விளைவுகளா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த காலம் பல வகைகளில் கலவையான நிலைகளை தங்களுக்கு உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் ஏற்றுக்கு போட்டியாக நடைபெறலாம். சில விஷயங்களில் கால தாமதம் நீடிக்கலாம். சில விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கப்பெறலாம். இவ்வாறாக எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நன்மை தீமை அப்படின்னு கலந்தவாறு ஒரு நிலை உருவாகக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைகிறது. பெரும்பாலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களை கால தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பளு சற்று அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக சில மாற்றங்கள், சில சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய நீண்டகால கனவு நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உத்தியோகம், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி, நெருக்கடி இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும், குறையவும் ஆரம்பிச்சிடும். அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது செல்வாக்கு சற்று உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இழுபறியாக இருந்த வழக்கு அனைத்துமே முடிவிற்கு வருங்க. குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலன்களை தங்களுக்கு வழங்க போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். முடங்கி கிடந்த தொழில்களை இயங்க வைப்பார். தொழிலில் லாபத்தையும் உண்டாக்க செய்வார். வரவையும் அதிகரிக்க செய்வார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளையும் வழங்க போகிறார். அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரிப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவி கிடைக்கப்பெறுவாங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்து
முடியவும் வாய்ப்பு இருக்குது. கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு வழி முயற்சி வெற்றியாகுங்க. உறவுகள் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளின் காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்படதான் செய்யும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி வேலை பளுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீணாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க. எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூல நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க. எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க. இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம். சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும். அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. இருந்தாலும் எதிலையுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலையும் வேகம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க. விலகி சென்றவங்க விரும்பி சேருவாங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம். புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவீங்க. பணியில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும். படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்ததால், அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் 2 வாரங்கள் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி விடுற அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது. உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம். தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடைய போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவாங்க. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளித்தரும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிறைவும் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும். வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம்
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிர பகவான். மிதுன ராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம். அவை வீண் செலவாகவும் முடியலாம். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் இது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்கிறது கடனில் சிக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.